குழு 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 குழுன்னு இருக்கு வேலை பார்க்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்கார அன்பர்கள். ஏன்னா முகம் மலர்ச்சி இருக்கும், ஃபேஸ் வேல்யூ இருக்கும், பெண்கள் சிரிச்ச முகம் சீதேவியா இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய தன்மை அப்படியேப்பட்ட ராசி. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், ராசிக்கு அதி தேவதை மகாலட்சுமி. நகை போடாமையே நீங்க மகாலட்சுமி தான். அந்த மாதிரியான ஒரு தருணம் உடையவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஒரு கட்ட கால வயசு, ஏன் ஒரு 27 31 வயசு வரைக்கும் பித்து பிடிச்சவங்க மாதிரி இருப்பீங்க. எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபம். இந்த கோபமே உங்க குணத்தை இழந்து கொடுத்துரும். உங்க அழகு துஷ்பிரயோகம் பண்ணப்படும். அப்படியாப்பட்ட தருணத்துல உங்களை கெட்டிட்டு வந்த ஒரு பெண்ணு அவ உழைச்சித்தான் நீங்க உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய தருணமும் கொஞ்ச காலத்துக்கு இருக்கும். அதுவே உங்களுக்கு டிப்ரெஷனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமும் ஏற்படும். இதனால தான் ரிஷபராசிக்கார ஆண்களை பல பேர் கெட்டாததுக்கு காரணமும் கூட. பொதுவாகவே ஒரு கிரகத்தையும் கிரகத்துடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு கிரக சாந்தி கொடுத்துக்கணும். கிரகங்கள் பீடையா இருக்கும் போது உங்க ஜாதகம் முடக்கு ஜாதகமா இருக்கும். முடக்கு ஜாதகம் சொன்னாவே ராகு கேது உங்க ஜாதகத்துல ராசிநாதனா இருந்தாலோ ராசியோடைய புத்தியில இருந்தாலோ அந்தரத்துல இருந்தா கூட உங்க ஜாதகம் முடக்கு ஜாதகம். அந்த மாதிரி தருணத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்களால பணிபுரிய முடியுமா? முடியாது. ஏதாவது உடம்புல ஒரு சர்ஜரி நடந்தா உங்களால பணிபுரிய முடியுமா? முடியாது. இந்த மாதிரியான தருணங்கள் வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்க தான். கிரகங்களுடைய தன்மை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறு வரும். எல்லா ராசிகளுக்கும் வராது, எல்லா நேரமும் வராது. நோய் வரும், கடன் வரும், வீட்டுக்குள்ள ஒரே சண்டைகள் வரும், வீட்டுல இருக்கிற எண்ணெய் பாட்டில் உடையும், கதவு உடையும். இந்த மாதிரியான துர்பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா காட்டும். உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு முன் உதாரணமா காமிச்சு கொடுக்கும். பொதுவாவே ரிஷபராசிக்கார ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் படிச்ச ஜாதகம் கூட, படிக்காத மேதையும் கூட, கடின உழைப்பாளிகள்லாம் நீங்க கிடையாது. கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு இருந்த இடத்துல இருந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து அடுத்தவங்களை வேலை வாங்க வைக்கக்கூடிய தருணமோ, ஏசி காத்து கீழே உட்கார்ந்துகிட்டு கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் லைன்ல வேலை பார்க்கறதோ, இல்ல ஏசி காத்து கீழே இருக்க வேண்டிய ஷோரூம்ஸ், துணிக்கடை, ஜுவல்லரி மார்ட்ஸ், இந்த மாதிரியான இடத்துல வெயில் படாம குழு 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 குழுன்னு இருக்கு வேலை பார்க்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்கார அன்பர்கள். ஏன்னா முகம் மலர்ச்சி இருக்கும், ஃபேஸ் வேல்யூ இருக்கும், பெண்கள் சிரிச்ச முகம் சீதேவியா இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய தன்மை அப்படியேப்பட்ட ராசி. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், ராசிக்கு அதி தேவதை மகாலட்சுமி. நகை போடாமையே நீங்க மகாலட்சுமி தான். அந்த மாதிரியான ஒரு தருணம் உடையவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. கடின உழைப்பாளிங்க. படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா படிக்கிறதுக்கு வசதி இருக்காது. 12th மேல படிக்கிறதுக்கு காசு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தாய் தகப்பனால முடியாது. அவங்களுடைய தொழில அவங்களுடைய வியாபாரத்துல லாபம் அடைஞ்சா பரவாயில்ல, நஷ்டங்கள் அடைஞ்சிருக்கும் போது உங்க படிப்பு கனவெல்லாம் கலைஞ்சு போய் ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணமும். ஆனா ரிஷபராசிக்கார ஆண்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கும். பொதுவா ரிஷபராசிக்கார ஆண்களை யாருமே கெட்ட மாட்டாங்க. ஏன்னா முன்கோபக்காரர்கள் நீங்க. தாய் மேல அளவு கடந்த பாசம் இருக்கும், மற்றவங்க மேல பாசம் இருக்காது. 99%ல 95% காதல் திருமணம் தான் ரிஷபராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் பண்ணுவீங்க. அப்படி ஒருவேளை தாய் தகப்பன் பார்த்து முடிக்கிற பெண்ணை ஏமாத்திடுவீங்க. 2 தாரத்து தோஷம் உடையவங்க இந்த ரிஷபராசிக்கார ஆண்களும். ஒரு கட்ட கால வயசு, ஏன் ஒரு 27 31 வயசு வரைக்கும் பித்து பிடிச்சவங்க மாதிரி இருப்பீங்க. எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபம். இந்த கோபமே உங்க குணத்தை இழந்து கொடுத்துரும். உங்க அழகு துஷ்பிரயோகம் பண்ணப்படும். அப்படியாப்பட்ட தருணத்துல உங்களை கெட்டிட்டு வந்த ஒரு பெண்ணு அவ உழைச்சித்தான் நீங்க உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய தருணமும் கொஞ்ச காலத்துக்கு இருக்கும். அதுவே உங்களுக்கு டிப்ரெஷனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமும் ஏற்படும். இதனால தான் ரிஷபராசிக்கார ஆண்களை பல பேர் கெட்டாததுக்கு காரணமும் கூட. ஆனா ரிஷபராசிக்கார பெண்களுக்கு நாகதோஷம் பெண்களைத்தான் பாதிக்கும். 31 வயசு வரைக்கும் நாகதோஷங்கள் இருக்கும். அதுக்குத்தான் நீங்க கால தாமதமா கல்யாணம் பண்ணணும்.
ஒரு 25, 27 வயசுல ராகு மகாதசை நடந்து பிற்பகுதியில கல்யாணம் பண்ணீங்கன்னா எல்லா ஜாதகமுமே உங்களுக்கு சாதகமா அமையும். முற்பகுதியில கல்யாணம் பண்ணீங்கன்னா 20 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள கல்யாணம் காட்சிகள், காதல் திருமணங்கள் பண்ணீங்கன்னா 2 தாரத்து தோஷம் உங்களுக்கு வரும். அதுக்குத்தான் ரிஷபராசிக்காரங்களுடைய தாயி தகப்பன் நல்ல ஜோதிடர்கிட்ட உங்க மக ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்துக்கு வலிமை எப்படி இருக்கும், திருமண பிரச்சனை எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்து முறைப்படி ஒரு நாக பிரதிஷ்டை நீங்க ஒண்ணு பண்ணணும். வசதி இருந்தா கோதானம் கொடுக்கணும், வசதி இல்லைன்னா நாக பிரதிஷ்டை ஒண்ணு உங்க ஊர்கிட்டயே பண்ணுங்க. இல்லைன்னா நான் கூட பண்ணி தருவேன், ஐதீகமா முறையா பண்ணி தருவேன். இந்த மாதிரியான நாக பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டா தார தோஷம் வராம உங்க மகளுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சு சுபிக்ஷமா வாழ்வா. ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா ரிஷபகாரங்க எங்க போனாலுமே முடக்க பாக்குறாங்க. அது எதனால முடக்க பாக்குறாங்க? உங்க ராசியோடைய தன்மை அப்படி. முடக்கு ஜாதகம் சொன்னா ரிஷப ராசி. ஏன்னா நீங்க வளர்ந்துருவீங்களோ பெரிய ஆள் ஆயிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு தருணம். ஏன்னா ஒரு கட்ட கால வயசு, ஒரு உதாரணத்துக்கு 20 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் ராகு மகாதசை நடக்கும். அந்த ராகு மகாதசை நடக்கும் போது ஒண்ணு நீங்க வீட்டை விட்டு ஏதாவது ஒரு பிஜில போய் தங்கணும், இல்ல வெளிநாடு வெளி தேசத்துல போய் தங்கி படிக்கணும். இல்லாம ஒரே வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தீங்கன்னா இருட்டு வீட்டுக்குள்ளதான் அடைஞ்சு கிடக்கும் போது அந்த துர்சக்திகள் உங்க மேல வந்து அந்த குடும்பத்துக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு உங்க ரூம்ல ஒரு டிவி ஒண்ணு மாட்டுறாங்க, அந்த டிவியை உடைச்சிட்டீங்கன்னா நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கும் நஷ்டம், உங்க குடும்பத்துக்கும் நஷ்டம். இந்த மாதிரியான ஒரு சேட்டைகள்லாம் செய்வாங்க ரிஷபராசிக்கார ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும். கவனம் தேவை. ரிஷபராசிக்கார ஆண்கள் பெண்கள் 29 வயது வரைக்கும் பொதுவாகவே ஒரு கிரகத்தையும் கிரகத்தோடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு கிரக சாந்தி கொடுத்துக்கணும். கிரகங்கள் பீடையா இருக்கும் போது உங்க ஜாதகம் முடக்கு ஜாதகமா இருக்கும். முடக்கு ஜாதகம் சொன்னவே ராகு கேது உங்க ஜாதகத்துல ராசிநாதனா இருந்தாலோ ராசியோடைய புத்தியில இருந்தாலோ அந்தரத்துல இருந்தா கூட உங்க ஜாதகம் முடக்கு ஜாதகம். அந்த மாதிரி தருணத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்களால பணிபுரிய முடியுமா? முடியாது. ஏதாவது உடம்புல ஒரு சர்ஜரி நடந்தா உங்களால பணிபுரிய முடியுமா? முடியாது. இந்த மாதிரியான தருணங்கள் வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்க தான். உங்களுடைய அப்பாவுடைய அப்பாவை வயதான காலத்துல கவனிக்காத ஒரு காரணம் தான். ராகுன்னாவே அப்பா வழி முன்னோர். அப்ப அப்பா வழி முன்னோர் உயிரோட இருக்கும் போது அவருக்கு அன்பு பண்பு, அவருக்கு ஃபுட்டு, அவருக்கு ட்ரெஸ், அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு ஒரு பாவனை காமிச்சிங்கனாலே அந்த மரணம் உங்களை உச்ச நிலைமையில ஆக்கி கொடுக்கும். கோடீஸ்வர ஜாதகமா இருக்கும். ஒரு உதாரணம், ராகு மகாதசை நடக்கும் போதுதான் லாட்டரியில 1 கோடி ரூபாய் அடிக்கும். ராகு மகாதசை டம்மியா போகும்போது லாட்டரி கூட அடிக்காது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்க வேண்டியதான். இல்லைன்னா முன்னோர் சொத்துகள் உங்களுக்கு வரும், மூத்தோர் சொத்துகள் வரும். சொத்து பாவகனை பிரிச்சு அதுல பல லட்சங்கள் வரக்கூடிய தருணமும் உண்டு. அதுக்குத்தான் முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடும். உங்க தாத்தா இறந்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு சாந்தி கொடுத்து அவரை நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க யோகம், கோபங்கள் வராது, குணமா இருப்பீங்க. முன்னேற்றம், தொழில் தடை, தொழில் முடக்கம், சுகாதார சுப காரியங்கள் நடக்காமல் இருப்பது, தீய சக்திகளின் பாதிப்பு நடக்கிறது. எங்களுக்கு எப்படிலாம் இருக்குது, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க கேட்கறாங்க. அப்படி நடந்துருச்சு, இப்ப அதுல தப்பிக்கணும். நாங்க தாராளமா இதை பத்தி நான் சொல்றேன். மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இருக்க வேண்டிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல இடையூறுகளை இன்னல்களை தாண்டித்தான் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கே போக முடியும். ஏன்னா 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகங்கள், கிரகங்களுடைய ஆதிக்கம், கிரகங்களுடைய பாதகம், கிரகங்கள் நம்மளுக்கு செய்யக்கூடிய தீங்குகள். அதாவது தசநாதன் தசா புத்தின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கும் போது தசாநாதன் சூரிய தசை நடக்கும் போது புத்தி ராகு மகாதசையோ கேது மகாதசையோ சனி மகாதிசையோ இந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகங்களுடைய சாதகம், அதாவது கிரகங்களுடைய தன்மை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறு வரும். எல்லா ராசிகளுக்கும் வராது, எல்லா நேரமும் வராது. நோய் வரும், கடன் வரும்,
வீட்டுக்குள்ள ஒரே சண்டைகள் வரும், வீட்டுல இருக்கிற தன் என்ன பாட்டில் உடையும், கதவு உடையும். இந்த மாதிரியான துர்பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா காட்டும். உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு முன் உதாரணமா காமிச்சு கொடுக்கும். இந்த மாதிரியான இடையூறுகள் வரும்போதுதான் நம்ம போய் சாமியை போய் வேண்டுவோம். அது நம்மளுக்கு பிடிச்ச சாமி. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள்ல ஏகப்பட்ட சாமிகள் இருந்திருந்தா கூட குலதெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும். எனக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும், உங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தையும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்க வேண்டிய ஒரு விநாயகர் கோயிலோ, முருகன் கோவிலோ, அம்மன் கோயிலையோ முறையான வழிபாடுகள் ஒரு 11 வாரம் இல்ல 48 நாட்கள் அந்த கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாலே போதும். உங்க நோய் போச்சு, உங்க கடன் போச்சு, உங்க கஷ்டம் போச்சு. எதிரிகள் விடக்கூடிய ஏவல் ஒரு கட்ட கால வயசுக்கு மேலதான் அந்த ஏவலே பலிக்கும். உடனே சின்ன வயசுலயே பலிக்காது. ஒரு 30 வயசு தாண்டி 50 வயசுக்குள்ளதான் உங்களுக்கு அந்த ஏவலே பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை கூட இந்த மாதிரியான கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களுக்கும் குலதெய்வ கோயில்களுக்கும் முறையா போனீங்கன்னா உங்க தலைமுடி கூட கொட்டாது. 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு அற்புதமா வாழலாம். ஜோதிடம் என்பது ஒரு திடகாத்திரியம். அந்த திடமா சொல்றோம் பாருங்க, நாளைக்கு உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, உனக்கு இந்த தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு, இந்த தசநாதன்ட்ட இந்த புத்தி நடக்கிறதுனால இந்த மாதிரி இடையூறுகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னவன அதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்களோ வழிபாடுகளையோ நீங்க கரெக்டா முறையா பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு குறை கூட வராது. உண்ண உறங்க உறைவிடத்திற்கு பஞ்சம் வராது. ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பின்தாங்கியே இருக்கிறான், முன்னுக்கு வராம இருக்கான்னா இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் தான். அப்ப கிரகங்களை நம்ம மதிச்சு கிரகத்துக்கு உண்டான அமைப்பை காலையில சூரியனை ஒரு 6 to 7 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சாயந்தரம் 5:45க்கு சூரியன் மறைஞ்சு சந்திரன் தெரியும், அந்த சந்திரனை பார்க்கணும். அதே போல பௌர்ணமி எப்ப பௌர்ணமி ஆரம்பிக்கோ அந்த இரவு ஏதாவது ஒரு கோயில் இருந்து பௌர்ணமியை பார்த்தாலோ உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராதுங்க. நம்ம செய்யக்கூடியது இயற்கையை வழிபடணும். இயற்கையே நம்ம அண்ணன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த 10 விரல் இருக்கு, இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட்ஸ் இருக்கு, a man has the best friend has his 10 fingers only. இந்த 10 விரல்களும் நம்ம நண்பர்கள். ஏன்னா இந்த விரல் பேர் புதன், இது சூரியன், இது சனி, இது குரு, இது சுக்கிரன், இது சந்திரன், இது செவ்வாய். அப்ப இந்த 10 பேர்களும் நம்மளுடைய உள்ள அடக்கி இருக்கு. சூரியன் கேட்கும் போது நம்ம அப்பா, சந்திரன் சொல்லக்கூடியது நம்ம அம்மா, நம்மளுடைய மாமியார். சூரியன்னா மாமனாரையும் குறிக்கும், செவ்வாய்னா அண்ணே, அங்காளி, பங்காளி, அக்கா, தங்கச்சி. சனீஸ்வர பகவான்னா உங்களுக்கு வேலையாட்கள், உங்க வீட்டுக்கு பிளம்பரு, உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவரு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வேண்டியவர் தான் சனீஸ்வர பகவான். குரு பகவான் உங்க குழந்தை, உங்களுடைய ஆசிரியர். சுக்கிரன் உங்களுடைய காதலி, உங்களுடைய மனைவி. இந்த மாதிரியான ஒரு தன்மையை குறிக்கும். இவங்களை எல்லாத்தையும் முறையா வழிபட்டுக்கிட்டு கிரகத்துக்கு உண்டான சாந்தி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கை பிரகாசம் தான் ஐயா, எந்த குறையும் வராது. இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் BMW, ஆடி, பென்ஸ் இப்படி பெரிய கார்ல வரக்கூடிய பெரும் புள்ளிகள் எல்லாருக்கும் முன்னோர் சொத்தை வச்சுதான் உழைச்சு சம்பாதிக்கணும். கேட்டா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம், இல்ல 2 லட்சம் சம்பாதிக்கலாம். உழைக்காம சம்பாதிக்கணும்னா முன்னோர் சொத்துகள் இருந்தா இருந்த இடத்துல இருந்தே உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த மாதிரியான தருணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. உண்மையாலுமே சொல்ல போனா ரிஷபராசிக்காரங்க ஒரு சூப்பர் ஜாதகங்க. முறையான வழிபாடுகளை புடிச்சுக்கணும். ஒண்ணு, பிடிச்ச குருநாதரை முதல்ல நீங்க தேர்ந்தெடுக்கணும். குருநாதர் வேற யாரும் கிடையாது, தத்தாத்திரிகள் சொல்லக்கூடிய சிவன், விஷ்ணு, பிரம்மன். அவங்க இருக்கிற இடம் அரச மரம். அரச மரத்தாண்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார்ந்தாலே போதும். இல்ல தன்னுடைய தகப்பனையோ, தன்னுடைய கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தன்னுடைய மாமனாரையோ, இல்ல ஏதாவது ஒரு மகானையோ, ஒரு சித்தரையோ புடிச்சுக்கிட்டு குருவா நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய பொற்பாதங்களை தொட்டுக்கிட்டு போனவே நீங்க யோகா அடைய. இதை யாரும் செய்ய முடியாது, செய்ய மாட்டீங்க. இதனாலதான் கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம் ஒன்று. ஜோதிடம் கேட்கிறது திடம், ஒரு வழிகாட்டி தான். அந்த வழிகாட்டிய முறையான வழியை புடிச்சுக்கிட்டு போனீங்கன்னா
நீங்க தாங்க உங்க பிரபஞ்ச விதியில நீங்க பெரிய அள வரக்கூடிய தருணம் உண்டு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் திருக்கோவில் அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நான் வரக்கூடிய அடுத்த மாசம் 13ஆம் தேதி மலேசியா வரேன். ஒரு 11 நாள் அங்க வரேன். உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனைகளா, இன்னல் இடையூறுகளா, உடல் நல குறைவா, மனசோர்வா, பணசோர்வா, ஏதாவது ஒரு ஏவல்னால இன்னல்கள் துன்பங்கள் பண்ணிருக்காங்களா, அதை சரி பண்றதுக்கு என்னால முடியும். சின்ன வழிபாட்டுனால முடியும். சென்னையில என்ன மீட் பண்ணணும்னா சென்னை தாம்பரம், அதாவது KGF கருப்புசாமின்னு கிட்ட கூகுள் மேப்ல டைப் பண்ணீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் வரும். போன் பண்ணிட்டு வந்தா பெஸ்ட், இல்லைன்னா போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் நிறைவாகட்டும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.